நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த படங்களை தாண்டி தான் வந்திருப்போம். அதில் ஒரு சில படங்கள்லாம் இருக்கும்ல, பழைய நாஸ்டாலஜியா டேஸை வந்து திரும்பி கொண்டு வர படங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் தான். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டான படம்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் இந்த சீரிஸை வந்து ஃபுல்லாக முடித்தேன். ஆனால் இப்போ பார்த்தா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் வந்து எனக்கு கொடுக்கும். அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி படம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் ஒருத்தன். ஸோ என்னதான் ஹாலிவுட்டில் பர்சி ஜாக்சன், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னு இருந்தாலுமே நம்ம அதுவுமே பார்த்து முடிச்சிருப்போம். இன்னும் நிறைய படம் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு 3 படத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் தான். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, ஹாரி பாட்டர் மாதிரி எனக்கு வந்து வேணும், அந்த வைப் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரிமெண்ட்ரி அப்படின்ற ஒரு படம். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா த பிளாக் ஸ்மித் அண்ட் த டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேரி டேலாக கொண்டு போகிற படம்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஆனால் ஹாரி பாட்டரோட வைப் வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து கொடுக்கும். படத்தில் ஒரு கிராமத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். குடிசை வீடு, ஏரி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்து வருவார். நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தாக இருப்பார். அதாவது இந்த மெட்டல் இரும்பெல்லாம் வந்து உருக்கி டூல்ஸாக கொண்டு வருவாங்களே, ஸோ அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஏழையாக இருப்பார். அந்த கிராமத்திலேயே மீதி உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருப்பார். சுத்தமாக அவர்கிட்ட காசே இருக்காது. ஒரு சில நேரத்தில் சாப்பாடு கூட வந்து அவர் சரியாக வந்து கிடைக்காது. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் நைட்டு காடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வருவார். ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் வந்து ஏதோ ஒரு டிராவலர் போல இருக்கு அப்படின்னு தான் வந்து நினைப்பாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு மனுஷன் தான் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் பேசும்போது தான் தெரியும் அவர் வந்து ஒரு டெவில் அப்படின்னு சொல்லி. பொதுவாக அந்த டெவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ மனுஷங்களோட வீக்னஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டெவில் வந்து ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது. நீ வந்து இப்போ ரொம்ப ஏழையாக இருக்க, நீ ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட ஒரு டீல் சொல்லவா அப்படின்ற மாதிரி அந்த டெவில் கேட்குது. நம்ம ஹீரோவும் என்னன்னு கேட்கவே, உனக்கு வந்து இப்போ நினச்சா கூட நீ வந்து ரிச் ஆகலாம், பணக்காரனா நான் ஒன்றும் ஆக்குறேன், ஆனால் அது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு தான், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா உன்னோட உயிரை நான் வந்து எடுத்துப்பேன், இது உனக்கு சரியா அப்படின்றது மாதிரி அந்த டெவில் வந்து கேட்குது. அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஆனாலுமே அவருக்கு இருக்க இப்போ கஷ்டத்தினால அதை எல்லாமே வந்து பார்க்காம, ஓகே நீ சொன்னதை நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி அவர் வந்து அந்த டீலை ஒத்துக்கிறாரு. அந்த டெவில் சொன்னதை நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணனால அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கடைக்கு நிறைய பேர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக காசு பார்க்க ஆரம்பிக்கிறான். நல்லா ரிச் ஆகிட்டா நம்ம ஹீரோ வந்து. இப்படியே பல வருஷங்கள் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த டெவில் சொன்ன நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறான், நம்ம உயிர் வந்து சீக்கிரமாக போக போகுது, நம்ம உயிரை வந்து சீக்கிரமாக அந்த டெவில் வந்து எடுத்துக்க போகுது அப்படின்றத. அப்போ நம்ம ஹீரோ வந்து கிளவராக ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறான். ஸோ எப்படி அந்த டெவில் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிக்கிறான், அப்படி என்ன தான் பண்ணுறான் அந்த டெவில் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து அந்த படத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராபட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17th செஞ்சுரி அந்த பீரியடில் நடக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையன் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனு. அவனுக்கு அம்மா அப்பா யாருமே வந்து கிடையாது. சும்மா வில்லேஜஸ் கிராமமாக போயிட்டு வேலை வந்து தேடிட்டு இருக்க ஒரு பையன். ஒரு சில நேரத்தில் அவனுக்கு சாப்பாடே வந்து கிடைக்காது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பையன். ஒரு நாள் நைட்டு வின்டர் சீசன் அப்போ பயங்கரமாக குளிருது. அப்போது நம்ம ஹீரோ வந்து காடு சைடு வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அங்கேயே வந்து தூங்கிடுறான். அப்போது அவன் கனவுல ஒரு வித்தியாசமான வாய்ஸ் ஒன்று கேட்குது. கம் டு மில் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. மில்லுக்கு வா அப்படின்னு சொல்லி. அவன் காலையில் ஏஞ்சக்கப்புறம் பயங்கரமாக குழம்பி போயிருக்கான். என்ன அந்த வாய்ஸ், எதுக்கு என்ன மில்லுக்கு கூப்பிடுது, அது என்ன வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிறான். ஆனால் அவனுக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல. அந்த வாய்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அவன் அந்த காட்டுக்குள்ளே போகவே ஒரு பழங்காலத்து விண்மில்லை அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த விண்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருக்குது. காடு எல்லாமே பயங்கர டார்க்காக இருக்குது. அந்த பில்டிங் வந்து லைட்டாக பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்க மாஸ்டர் கிட்ட நம்ம கிராபட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை கேட்குறான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அப்ரண்டிஸாக வந்து சேர்த்துக்கிறாரு. அந்த மில்லில் ஏற்கனவே ஒரு 12 அப்ரண்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்ரண்டிஸோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பழக ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. அதுலேயுமே பர்டிகுலராக டோன்ரா அப்படின்ற ஒரு பர்சன் இருப்பார். அவர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் நம்ம ஹீரோக்கு. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட் டைமில் அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதா நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். அதை ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவர் ஏதோ புரியாத லாங்குவேஜ், வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதோட வேற ஒரு விஷயத்தையுமே பண்ணுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறான், இது வந்து சாதாரணமான மில்லே கிடையாது, இந்த மில்லில் வேற ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது. உண்மையாகவே அந்த மில்லில் என்ன நடக்குது, ஹீரோ வந்து தப்பிச்சாரா இல்லையா, அந்த மில்லேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, நம்ம ஹீரோ அப்படி என்ன பார்த்தாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டர் வைப் வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்தில் கனெக்ட் ஆகும். இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செமையாக வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா த ராபர்ட் ஹாட்சன் பிளாட்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேரி டேல் மாதிரி தான்
தான் போகும். நம்ம 3வது படமும் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த படமும் போகும். படத்தில் அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர பசங்க இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு வந்து பிறந்த நாள் வரும். அப்போது அந்த 2 பேர பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அந்த 2 பேர பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு காஃபி மேக்கர் வந்து கொடுப்பாங்க. அந்த காஃபி மேக்கர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான காஃபி மேக்கர் கிடையாது, மேஜிக்கல் காஃபி மேக்கர். அந்த காஃபி மேக்கரை ஆன் பண்ணால் மட்டும் போதும், அதுவே பாட்டெல்லாம் போட்டு காஃபி மேக் பண்ணி எடுத்து வந்து டேபிளில் வச்சிடும். பயங்கரமான மேஜிக்கல் பவர்ஸ் அந்த காஃபி மேக்கருக்கு இருக்கும். அந்த காஃபி மேக்கரை பார்க்கணுன்றக்காகவே ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிப்பாங்க. நம்ம பாட்டிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த நாள் காலையில நம்ம பாட்டியோட தலையில இடி உழுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த கிராமத்திலே ஒரு ஃபேமஸான திருட ஒருத்தன் இருப்பான், ஹார்ட்ஸ் அண்ட் பிளாட்ஸ் அப்படின்ற ஒரு திருடன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி மேக்கரை திருடிட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிடுவாங்க. இப்போ அவங்க 2 பேர பசங்க இருக்காங்களே, எப்படியாவது அந்த திருடனை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிஷியலி போலீஸ்காரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருக்கும், அவனை பிடிக்கவே முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்டாக அந்த திருடன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்டு இருப்பான். ஸோ அவனை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த 2 பேர பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனை பிடிச்சி வச்சிருவாங்க. ஆனால் அந்த திருடன் என்ன பண்ணுவானா, அந்த 2 பேரங்களில் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுப்பான். அந்த ஒரு பேரனை வந்து கடத்தி இன்னொரு சூனியக்காரன் கிட்ட போய் அவனை வந்து வச்சிருவான். ஸோ அதுக்கப்புறமா அந்த சூனியக்காரன் கிட்ட இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறான், அவனோட இன்னொரு பேரை வந்து எப்படி போய் அவனை காப்பாற்றுறான், அந்த சூனியக்காரன் வீட்டில் நடக்கிற என்னென்ன விஷயம்லாம் வந்து நடக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக அந்த காஃபி மேக்கரை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் ஏற்றிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் 3 ஹாரி பாட்டர் படங்கள். டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் என்ன படம் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சேனலில் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.